வாணியம்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு தவிக ஆட்சி அமைந்தவுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவ அலுவலர் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் தவிக வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் ஆண்டியப்பனூர், லால்பேட்டை, இருணாப்பட்டு, திருவிக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் பொதுமக்களிடையே பேசிய அவர், தவிக ஆட்சி அமைந்தவுடன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ அலுவலர் சிவசுப்பிரமணியன் மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றார். மேலும் லாலாப்பேட்டையை தனி ஊராட்சியாக அறிவித்தல், குடிநீர் மற்றும் பேருந்து வசதி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் வழங்கினார். அதிமுக இவங்க ரெண்டு பேருமே கொள்ளையடிச்சாங்களே தவிர்த்து உங்க நலனுக்காக ஒன்னும் கூட செய்யல. ஒரு அடிப்படை வசதியான தண்ணி பைப்பு கூட அங்க கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது. அதே மாதிரி அந்த ஊழல் எங்க வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எம்ஓவா இருந்த சிவசுப்பிரமணியம் டாக்டர் அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட தற்கொலையா கொலையான்னு சொல்லி சந்தேகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வந்தவுடன் எம்ஓ சிவசுப்பிரமணியமோட விசாரணை கண்டிப்பா நடத்தப்படும். அதுல அவர் தற்கொலை பண்ணியிருக்காரா இல்ல கொலை பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி கண்டிப்பா தெரியும். லாலாப்பேட்டைக்கு ஒரு தனி ஊராட்சி வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுன்னு இருக்கீங்க. ஏன் ரெட்டையிலுக்கு 15 வருஷமா போட்டிருக்கீங்களே, ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா ஏன் பண்ணி தரலன்னு சொல்லி? ஏன்னா கேட்க முடியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பாங்க. துட்டை வாங்கிட்டு தானே காசை போட்ட நான் ஏன் உனக்கு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்பாங்க.